வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூர் கேஆர் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. அந்த பஸ்ஸு கிருஷ்ணகிரி போகுதுங்க. இந்த பஸ்ஸு தர்மபுரி போகுதுங்க. இந்த பஸ்ஸு சித்தூர் போகுதுங்க. நாம் இப்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜர்னி பண்ணுறோங்க. இந்த கேஆர் மார்க்கெட்லேருந்து மேகதாது வரைக்கும். இந்த பஸ் ஆனந்தபூர் போகுதுங்க. ஆனந்தபூர் வந்து ஆந்திரா பிரதேசுங்க. இந்த பஸ்ஸு கேஜிஎஃப் போகுதுங்க. நாரி கிடக்குதுங்க. எவ்வளோ நாரி கிடக்குதுன்னு. பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் இருக்காங்களா இல்லையா? இங்கே பாருங்க, இதுதாங்க பெங்களூரின் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. மேகதாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்குல்ல, இருக்கணும்ல. அந்த பக்கம் இருக்கிறவங்க அதுதாங்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பேக் சைடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மெஜஸ்டிக்கு, சாந்தி நகர், சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் அதையும் தாண்டி இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ நாரி கிடக்குது. அதுவே இங்கே பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு நீட்டாக இருக்குது பாருங்க. ஏன் அதை அப்படி ஒதுக்கி விட்டாங்க, ஏன் இதை இப்படி சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு தெரில. நமக்கு இங்கேருந்து டைரெக்ட் பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நேராக கனகபுரா போயிட்டு கனகபுராலேருந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி போகிறாங்க. அந்த பஸ்ஸு கனகபுரா தான் போகுது. வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். மணி கரெக்டாக 9 மணிங்க. கனகபுரா பஸ் வந்துச்சு, ஏறி போகிறாங்க. இந்த பஸ்ஸு கொள்ளைகால் வரைக்கும் போகுதுங்க. நீங்கள் கனகபுரா போகணும்னா கேஆர் மார்க்கெட் தான் வரணுங்க. இங்கேருந்து தான் பஸ்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷனு. இந்த கேஆர் மார்க்கெட்டில் இருந்துங்க கனகபுராவுக்கு 61 கிலோமீட்டருங்க. டிக்கெட் பேர் 77 ரூபாங்க. பன்சங்கரி வந்திருக்குங்க. பன்சங்கரி இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஷனுங்க.
நெட் ரோஸ்ட்டு. மேலே போகிற ரோடுக்கு பாருங்க, இதாங்க எலக்ட்ரானிக் சீட்டில் வந்து ஜாயின் ஆகுங்க. ஒம்பது 55க்கு கக்காலிபுரா வந்திருக்குங்க. கரெக்டானு தெரில, கக்காலிபுரா. பத்து 15க்கு ஹரோகல்லி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குங்க. சாம்ராஜ் நகர் போகிறங்க அந்த ரோடு.
55 வந்து இறங்கியிருக்குங்க கனகபுராவில். இது வந்து கனகபுரா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே நேராக உள்ளே போகணுங்க. அதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. வெல்கம் டு கனகபுரா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 தான் வருமாம்மா. எப்போன்னு தெரில, ஆனால் வெயிட் பண்ணலாம். மணி 10:50ங்க. 11:05க்கு பஸ் வந்திருக்குங்க. அந்த ஊருக்கு கரெக்டான பேர் பார்த்திங்கன்னா மேகதாது சங்கமம். சங்கமம் அப்படின்னா தான் தெரியுது. அப்புறங்க இங்கேருந்து இந்த கனகபுராவிலேருந்து மேகதாது அதாவது சங்கமத்துக்கு 34 கிலோமீட்டருங்க. டிக்கெட் பேர் 35 ரூபாங்க. கரெக்டாக பஸ்ஸு 11:33க்கு எடுத்தாங்க. இங்கேருந்து அப்படியே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது வரைக்கும் பிளெயின்ஸாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மேடு பள்ளம் அந்த பக்கம் ஹில்ஸு, இந்த பக்கம் ஹில்ஸு. தொட்ட அலங்கல்லி வந்துருக்குங்க. செக் போஸ்ட்டுங்க. காவேரி வைல்ட் லைஃப் சானிட்டரி. ரோடு பயங்கரமாக இருக்குது. சரியான பள்ளத்தில் இறங்கிட்டு இருக்கீங்க பஸ்ஸு.
இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். லெஃப்ட்லேருந்து ஒரு பஸ் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இந்த பஸ் எங்கேருந்து வந்துச்சு? பன்னெண்டு 40க்கு வந்து இறங்கியிருக்கோங்க. பாருங்க மீன் பாருங்க. ஹோட்டல் மயூரா சங்கமா. இங்கேருந்து ஒரு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓ வந்துட்டாங்க. வெல்கம் டு மேகதாது சங்கமா. 2 ஆறு இணையிற இடம் தாங்க இது. இந்த இடத்துக்கு பேர் தான் சங்கமம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுதான் மேகதாது. ஒரு பஸ் நிற்கிது பார்த்திங்களா, அதில் ஏறி மறுபடியும் மேகதாது போகிறேங்க. இப்போது நாம் வந்து இறங்கினது வந்து சங்கமங்க. இந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம மேகதாது போகணுங்க. நான் அங்கே இறங்கிட்டு சொல்கிறேன். பஸ்ஸு செம கூட்டம். ரோடு செம ரோடுங்க. ஜங்கிள் ரைடு தான். முன்னாடி ரோடே இல்லை. நானே புதுசுங்க. உங்களுக்கு கடைசியில் பொறுமையாக எல்லாமே சொல்கிறேங்க. கரெக்டாக 1:05க்கு வந்திருக்குங்க. இதாங்க மேகதாது வியூ பாயிண்ட்டு. தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த தண்ணி தாங்க நம்ம ஒக்கேனக்கல் போய் சேருது. ஒக்கேனக்கல் போய் ஒக்கேனக்கல்லேருந்து மேட்டூர் டேமுக்கு போய் சேருது. தண்ணி கம்மி இருந்தாலும் செம்மையாக இருக்குல்ல வியூ. இப்போது நம்ம பஸ்ஸில் வந்தோம். கிட்டத்தட்ட சங்கமத்துலேருந்து இந்த மேகதாதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஜங்கிள் ரைடு, ரோடு கிடையாது. பஸ்ஸு செம ஆட்டம். ஆனால் 100 ரூபா டிக்கெட் பேர். இது அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஜூஸ் இருக்குது. என்ன ஜூஸுன்னு தெரில. ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம்.
சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ கீழே போகிறதுக்கு லைட்டாக கீழே போகிறாங்க. இருங்க, கீழே காமிக்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிடலாம். மசாலா சோடாங்க, சால்டன் மசாலா சோடா 50 ரூபா. இதை நான் எதிர்பார்க்கல. இது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் கூடவே கார்டு வராங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதால தான் கீழே வரைக்கும் விட்றாங்க. அதாவதுங்க, இந்த இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, இந்த கர்நாடகா அரசு ஒரு இடத்துல அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக இல்லை, காலங்காலமாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அங்கே அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறது, தமிழ்நாடு அரசு சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்த இடம்தான் இந்த இடம் தான் மேகதாது. சரி விடுங்க, அதை அவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே வரணும்னா எப்படி வரலாம், எப்போ வரலாம்? இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இதுவே செப்டம்பர் அக்டோபரில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க பள்ளத்தை. அப்புறங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து கொள்ளைக்கால் வந்துட்டு, கொள்ளைக்கால்லேருந்து கனகப்புறா வந்துட்டு, கனகப்புறாலேருந்து நம்ம வந்தோமே சங்கமம் வந்துட்டு, சங்கமத்துலேருந்து இந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வரலாம். இன்னொரு வழி பெங்களூர் வந்துட்டு, பெங்களூர்லேருந்து கனகப்புறா வந்துட்டு, கனகப்புறா வந்து சங்கமம் வந்துட்டு, சங்கமத்துலேருந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வரலாங்க. பெங்களூரில் கேஆர் மார்க்கெட்லேருந்து தான் பஸ் இருக்குங்க கனகப்புறாவுக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்க, நாம் அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். இந்த விழாவை நம்ம திரும்பவும் சங்கமத்தில் போய் முடிக்கிறாங்க. இந்த 2 ஆறு இணையிற இடம் இருக்குங்களா, அங்கே போய் முடிக்கலாம். வாங்க அப்படியே மேலே போகலாம். இதை நான் எதிர்பார்க்கல, கீழே விடுவாங்கன்னு சொல்லி. சூப்பர். இங்கே வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேங்க. இப்போ நாம் ஒரு ஜங்கிள் பஸ் ரைடு பண்ணுறோங்க. வரும்போது பண்ண முடியல, இந்த வீடியோ தனியாகவே போட்டுடலாங்க. கரெக்டாக 1:58 இங்கே வந்து இறங்கிருக்கோங்க. 20 நிமிஷம் ஆகிங்களா? நமக்கு ரைட் சைட்லேருந்து தண்ணி வருது பாருங்க, இதாங்க காவிரி ஆறு. சரிங்களா? இந்த லெஃப்ட் சைடு இருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, இதுதாங்க ஆர்காவதி ரிவர். அதாவது ஆர்காவதி ஆறு இந்த பக்கம் வருது காவிரி ஆறுங்க. ரெண்டும் இணைய இடம் தான் சங்கமம். இப்போ நம்ம சங்கமத்தில் தான் இருக்கோம். நம்ம முன்னாடி போனோம் பார்த்தீங்களா, மேகதாது. அதாவது அங்கே தான் அணை கட்ட தான் ஐடியாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அங்கே டேம் கட்டினாங்கன்னா நாம் இந்த இடத்துக்கு வர முடியாது, தண்ணி இங்கெல்லாம் நம்பிடுங்க. சரிங்க, நம்ம வந்ததுக்கு ஒரு காலம் நினச்சிட்டு நம்ம இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம காவிரி ஆற்றுலேயே காலம் நினைக்கலாங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சரிங்க, இத்துடன் நம்மளோட பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்மளோட பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடுத்தடுத்து தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தை சந்திக்கும் மாதிரி தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.
தங்குறதுக்கு ரூம்ஸ் கூட இருக்குங்க. கான்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறங்க வந்ததுக்கு எதாவது சாப்பிடணும் இல்லைங்களா? மீன் ஒன்று சொல்லியிருக்கேங்க, 100 ரூபாங்க. செமையாக தூக்குது, பசிக்கு எதுக்கும்.